Hi guys, welcome to Jay Gaming. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Robloxல இருக்கிற Grover Garden Part 2 தான் பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம கார்டன்ல வந்து நிறைய அப்டேட் இருக்கு गाइस. இதெல்லாம் தெரியல நான் சொன்னல ஆஃப்லைன்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட காசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,78,000 கிட்ட இருக்கு. அடுத்து இங்க பாருங்க கானெல்லாம் கொஞ்சம் வாங்கி போட்டுருக்கேன் गाइस. கேக்டஸ் வந்து ஒரு 6 கேக்டஸ், கொஞ்சம் ஒரு 4 ஆப்பிள் ட்ரீ கிட்ட வாங்கியிருக்கேன். அடுத்து 2 கோகனட் ட்ரீ வாங்கியிருக்கேன். இங்க போட்டு அடுத்து மற்றபடி இந்த பக்கம் அடுத்து வாட்டர் மெலன் கொஞ்சம், இது அடுத்து டேஃபோல்னு ஏதோ ஒன்று இருந்தது. அது அவ்வளோதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் வாங்கணும் நம்ம சீட்ஸ்லாம். ஆஃப்லைன்ல நல்லா அப்டேட் பண்ணிட்டேன்னா பேம்பூலாம் வாங்கியிருக்கேன் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாக பேம்பு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட கேரட் வந்து அவ்வளோவா தேவையில்லாதான். ஸோ இப்போ வந்து ஏதாவது சீடு வந்திருக்கான்னு பார்ப்போம் கைஸ். வந்திருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஹியர் ஆர் தி சீட்ஸ். கேரட் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, இதெல்லாம் தேவையில்ல. ப்ளூபெரி இந்த மாதிரி நோ ஸ்டாக்ல இருக்கிற பொருட்கள் கைஸ். ஆப்பிள் சீடு இருக்கு, வாங்கலாம். ஓகே, இன்னும் 20 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரீஸ்டாக் ஆயிடும் எல்லாமே. வேற என்ன இருக்கு ஸ்டாக்ல? வேற எதுவும் இல்லை கைஸ். இந்த டீ வைன் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப இது போல நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இதான் இந்த டிராகன் ஃப்ரூட் நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். ஏன்னா வந்து டிராகன் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கிடைச்சா ஓகே கைஸ். எது ஒன்று இருக்குன்னு பார்ப்போம். இன்னொன்று ரீஸ்டாக்கா இருக்குன்னா மங்கினு இதெல்லாம் ரேரு. இது கைஸ் இது இல்லை கைஸ், ஏதோ ஒன்று இதுதான் வந்திருக்கு. அன்காமன் ஆரஞ்சு டலிப் இதுதான் வந்திருக்கு. டலிப்பா துளிப்பான்னு தெரியல, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அடுத்து இன்னொன்று அதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 பெட்டு வந்திருக்கு. 4 பெட் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அது இப்பவே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு டீர் பெட் மாதிரி இருக்கு. அடுத்து இங்க வந்து ஒரு டாகி மாதிரி இருக்கு. அடுத்து இந்த ஸ்குரில் மாதிரி இங்க ஒன்று இருக்கு. பாருங்க. அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சிலது ஹார்வெஸ்ட் பண்ணி பம்கின் இருங்க கைஸ். கொஞ்சம் சீடெல்லாம் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் போட்டுடலாம். ஆப்பிள் சீடு ஒன்று இருக்கு. எங்க வைக்கலாம் அதை? ஓகே, இங்கதான் இடம் இருக்கு, இங்க வச்சிட வேண்டியதுதான். ஓகே, கார்ன் சீட் இருக்கு. கார்ன் சீட் அதோட இடத்துலயே போய் வச்சிடலாம். ஒரு சில கார்ன்லாம் குட்டியாதான் முளைக்குது. பம்கின் சீடு வந்து என்கிட்ட 2 இருக்கு கைஸ். கோகனட் ட்ரீ கிட்ட தான் பம்கின் சீடோட இடம்லாம் இருக்கு. இங்க வச்சிட வேண்டியதுதான் ரெண்டுத்தையும். அடுத்து கேரட் ஒன்று இருக்கு. 4 பெட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து 3 பெட் காமிச்சிருப்பேன். அந்த 4வது பெட்டு எங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதோ கீழே வந்து அந்த 2 இருக்குல்ல, 1 2 இதோ இருங்க 2 இதோ பாருங்க. இதுதான் அந்த 4வது பெட். ஒரு முயல் குட்டி. இதை என்னால் வைக்க முடியல கீழே, ஏன்னு தெரில. சரி ஓகே, இப்போ நம்ம ஏதாவது சீடெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கேக்டஸ் தான் பாருங்க நிறைய வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட 1 தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆஃப்லைன்ல அப்டேட் பண்ணதுனால சூப்பர் ஆயிடுச்சு. பாருங்க, பெரிய கேக்டஸ் ஒரு சிலது அதில் வெறும் பெரிய ஃப்ரூட்டாலாம் மட்டும்தான் இருக்கும். கார்னெல்லாம் மட்டும் இருக்கு, நிறைய இருக்கு கைஸ். இதெல்லாம் எப்போ கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுனே தெரியல. இருங்க, இந்த முயல் குட்டி வேற டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு தக்காளி செடி தெரியாம வச்சுட்டேன். அது மட்டும் நல்லா இருக்கு. அதை வேணா டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம், அப்புறமா ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஸோ ஸ்ட்ராபெரி சீடெல்லாம் கொஞ்சம் இருக்கு கைஸ். அது நம்மளை நோக்கி வரோம். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கோகனட் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அந்த ஃப்ரூட் என்னது கைஸ்? அங்க பாருங்க, ஒரு கேக்டஸ் ஃப்ரூட் தானே அது. இருங்க, ஆமா கைஸ், கேக்டஸ் ஃப்ரூட் ஒருத்தனுக்கு எப்படி பூத்துருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாட்டு. எப்படி அதெல்லாம் எடுக்கிறானுங்கன்னே தெரியல கைஸ். தக்காளி செடிலாம் அவ்வளோ ஹைட்டா போகும் போல நம்மளுக்கு இப்போதைக்கு குட்டியாக தான் வந்திருக்கு, ரொம்ப குட்டியா.
அடுத்து இங்கே வந்து ஒரு சில கோகோனட்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கோகோனட்லாம் பூக்கும், இல்லைன்னா பூக்காது. பாருங்கள் நம்மளோட குட்டி பெட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா குட்டுன்னு போடுங்க, நல்லா இல்லைன்னா பேடுன்னு போடுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டு வாங்கலாம்னா நம்மக்கிட்ட வைக்க முடியாது கைஸ். ஏன்னா த்ரீ பெட்டு தான் வைக்க முடியுமா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட 3 இருக்குது. அடுத்து அந்த ஸ்குரிலோட ரேட்லாம் அதிகம் கைஸ். 4 லட்சத்துக்கு விற்கலாமா அந்த ஸ்குரிலை. நம்ம வேணால் ஃப்யூச்சரில் அப்புறமா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், ஒருத்தனுக்கு எல்லாம் ஷாக்டு ஃப்ரூட்டாக இருக்குது. சரி, இப்போ நம்ம போய் இன்வென்டரியில் இருக்கிற எல்லாத்தையும் செல் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, என்ன கைஸ் 45,000 வந்திருக்கான். இப்போ வந்து 8 lakh நம்ம வந்து 1 million கிட்ட நெருங்குறோம். சரி, சீடு எதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸ்டாக் இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் கைஸ். இந்த 40 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆக போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சரி, ஓகே, இன்னும் 25 செகண்ட்ஸ் தான். இன்னும் 20 செகண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த டிராகன் ஃப்ரூட் தான் கைஸ் தேவை. இல்லை, இந்த டிவைனில் கிரேப் சீட்லாம் டிவைனில் இருக்குது, அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. வந்தாலும் சூப்பர் தான். இந்த 3 சீடில் ஏதாவது டிராகன் சீடு வந்தாலும் ஓகேவா. ப்ளீஸ் டிராகன் சீடாக இருக்கணும். டிராகன் சீடு டிராகன் சீடில் வேறு என்னது கைஸ், என்னது கைஸ் இது ஆரஞ்சு டலிப்பான். எது இது டிவைனில் ஏதாவா? இல்லை கைஸ், எதுவுமே இது பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏதாச்சும் வாங்கியிருக்கதை பண்ணியிருக்கோமா தெரில கைஸ். ஆனால் எல்லாரும் அந்த ஆரஞ்சு துளிப்புன்னு இருக்கிறத வாங்குறாங்க. ஏன்னு தெரியல, எனக்கு என்னமோ வேணாம்னு வந்து நம்ம தோட்டம் அது பாருங்க. சாரி, இது நம்ம தோட்டம் இல்லை, வேற யாரோ ஒரு தோட்டம். அதுதான் நான் பார்த்தேன். எதுவும் கிரேப்ஸ் எல்லாம் இருக்கு கைஸ். நம்ம இதில் வந்து ஒரு பெரிய கார்ன் வந்திருக்கு. பெரிய கார்ன் வந்திருக்கு. எல்லாத்தையும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கேக்டஸ் கைஸ் ஒரு சிலது என்னால் ஹார்வெஸ்டே பண்ண போயிட்டு அங்கே ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ண இருக்கு. அப்படியே இது மேலே கேக்டஸ் மேலே பிடிச்சி போனோம். வந்து உள்ளே நம்ம இறங்கணும். அப்போ தான் இங்கே ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். குட்டியாக இருக்குது. கீழே ஒன்று இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் ஒரு சிலது இருக்குது. இங்கெல்லாம் அதுக்குள்ளே கார்ன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த பூ மேலே புதிச்சு சிறுங்க கைஸ். இது வேற வந்து கொஞ்சம் இப்படி போனோம்னா இதை வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து எல்லா இதையும் கலெக்ட். ஸ்ட்ராபெரி வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. ஓகே, கலெக்ட் ஆட்டோ கலெக்ட் பண்ணலாம். ஆட்டோ கலெக்ட் பண்ண வந்து W+Eன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் ஆட்டோ கலெக்ட் இல்லை, அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே கலெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராபெரிலாம் இருக்கு. ஸ்ட்ராபெரி கம்மி நினைக்கிறேன். ஆமாம், பாருங்க சீடெல்லாம் வந்துருக்கு. தக்காளிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸ்ட்ராபெரி போதும். அடுத்தது இப்போ ப்ளூபெரி எடுக்கலாம். ப்ளூபெரி யாருக்கெல்லாம் ப்ளூபெரி பிடிக்கும் பண்ணோம். ஓகே, நிறையா எடுத்தாச்சு. இப்போ போய் வீக்கெண்ட் தான் நம்ம 1 million கிட்ட வந்துருக்கோம். 1 million அடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். ஒரு $2 lakh வந்தால் போதும். 1 lakh தந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் தேவை. 935 கிட்ட இருக்கு. சரி, இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணல. நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஸோ இந்த
ஃப்ரோசன்ட்டு வாட்டர் மெலான் எடுத்துக்கலாம். பம்கின் பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. வேற லேக் ஆகுது அப்பப்போ. தக்காளிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கோகோனட் போய் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஆமாம், கோகோனட் நம்ம எடுக்கல ரொம்ப நேரமா. ஓகே, சுற்றி கலெக்ட் பண்ண முடியல. சரி, ஓகே, ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டேன். இது பத்தம் தான் நினைக்கிறேன். இன்னொரு 35,000 கிட்ட தான் வருது. 35,000 வந்துருச்சு. இது வந்து ஒரு 75,000 அந்த மாதிரி வந்தால் போதும். 75. So I want to sell my inventory. Okay guys, நம்ம வந்து 999ல வந்து நிக்கிறோம். இன்னும் வந்து 173னா கொஞ்சம் தான், ஒரு 900 கிடைச்சா போதும் guys. நம்ம வந்து இது பண்ணிடலாம், 1 மில்லியன் ரீச் பண்ணிடலாம். அதான் 1 மில்லியன் காசு. கார்ன்லாம் எடுத்துடலாமா? போய் கேக்டஸ் நான் வந்து எடுக்க போகிறேன். அப்படியே ஒரு ஜம்ப் ஆப்பிள் ட்ரீ மேலே பாருங்க, ஒவ்வொரு மரம் மேலேயும் ஏறுற அளவுக்கு நம்ம நிலமாச்சு. ஸோ இங்கே வந்து அப்படியே இங்கே தான் கேக்டஸ் இருக்கா? இல்லை, நான் கீழே விழுந்த போகிறேன். சரி, இதுவே 10 தான் நினைக்கிறேன். ஓகே, இது ஓகே. ஸ்ட்ராபெரி ஆனால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா நிறைய பெரிய ஸ்ட்ராபெரி. அந்த சில்லிலாம் இருக்கு கைஸ். அதுக்கு முன்னாடியே இது வேற வரப்போகுது நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஏதாவது நல்ல சீடு இருக்கணும் கைஸ். ஓகே, இப்போதான் ரீஸ்டாக் ஆயிருக்கு. இல்லை, நம்மளுக்கு ஏற்ற ஒரு சீடமே இல்லை போலீங்க. ஆரஞ்சு டல்ப்புன்றது மட்டும் தான் அங்கே வந்திருக்கு. அப்போ இது தேவையில்லாதான். ஓகே, இப்போ நம்ம 1 மில்லியன் பாஸ் எடுக்க போகிறோம். ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி. Here is 1000. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 1 மில்லியன் 1000 கிட்ட வந்துட்டோம். ஸோ அப்போ சூப்பர் 1 மில்லியன் காசு எடுத்துட்டோம். இங்கே வந்து ஒரு சில கேக்டஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் எப்படா கலெக்ட் பண்ணேன்? பெருசாக இங்கே ஒன்று இருக்குது. கலெக்ட் பண்ணி கைஸ், கலெக்டே பண்ண முடியலையே. இல்லை, இது இன்னும் வளரணுமா என்னன்னே புரியல. கைஸ், இதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியல. தெரியல. கைஸ், இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது. இருங்க, இது எவ்வளோன்னு காசுட்டா பாருங்க. இவ்வளோ பெருசு கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே ஒரு பெருசு வளர்ந்துட்டு பாருங்க. குட்டி கேக்டஸ் தான் இருவாங்க. வந்து ஒரு சிலது இந்த ஃப்ளவர்லாம் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி இருக்கு. இதெல்லாம் கார்டனெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரோசன் இது இருக்குது. இதெல்லாம் அன்லிமிட்டட். சாப்பிட்டு கேக்டஸ் நான் லிமிட்டட் தான் நினச்சேன். ஆனால் அன்லிமிட்டட். பேம்பு வந்து லிமிட்டட் தான் கைஸ். இதெல்லாம் கொஞ்சம் ப்ளூபெரி கொஞ்சம். இப்போ அப்படியே ஸ்ட்ராபெரி போக வேண்டியது தான். இது வேற. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராபெரி கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். நல்ல ஆளை கேரட் தான் நம்ம ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிச்சிடணும். கேரட்டும் அந்த ஸ்ட்ராபெரியும் தான். இப்போ அதுலேருந்து கோகோனட்டுக்கே வந்துட்டோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்டான ட்ரீனா அது வந்து கோகோனட் தான் கைஸ். வேறு எதுவும் இல்லை காஸ்ட்லியாக நம்மக்கிட்ட. ஸோ இதை போய் எங்ககிட்ட விட்டு பார்ப்போம். எஸ், ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி. மொத்த இன்வென்டரியும் செல் பண்ணிடலாம். 70,000 வந்திருக்கான். சூப்பர். இப்போ வந்து ஃப்ரூட் எதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு தேவைப்படுது ஃப்ரூட்லாம். இன்னும் 1 minute 45 seconds மாதிரி இருக்குது. பரவாயில்ல. அப்போ நம்ம கரெக்டாக டெலிபோர்ட் பண்ணிடலாம். இங்கே அதுக்கு முன்னாடி கொஞ்சம்லாம் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். போகலாங்க.
கார்ன் கொஞ்சம் அடுத்து ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸ்ட்ராபெரி எதுவும் பிளான்டட் இன்செல்ஃப்ன்றாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சேல்ஸுக்கு போய் டீ கொடுத்துட்டு இன்வென்டரி தந்துடலாம். அவங்க காசு தந்த பிறகு பக்கத்தில் போயிடலாம். 2000 தான் தராங்க கைஸுங்க. சரி, இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இவன் இன்னும் 1 மினிட் கிட்ட ஆகுதுன்றான். சரி ஓகே, இன்னும் 50 செகண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டிராகன் ஃப்ரூட்டாண்டே இருக்கலாம். சப்போஸ் திடீர்னு வந்துச்சுன்னா மற்றவங்க வாங்கிட்டாங்கன்னா இதோ பாருங்க, ஒருத்தன் வந்தா வெள்ளை கலர்ல இருக்கும். இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் கைஸ். அவனுக்கும் நிறையா சீடு தேவை போல. போயிட்டாங்க கைஸ், நம்ம மட்டும்தான் இருக்கோம். டிராகன் இல்லை மேங்கோ வரணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கிரேப்ஸ் வந்தால் கூட ஓகே. இந்த டிராகன், மேங்கோ, அந்த கொக்கோ, பெப்பரு, மஷ்ரூம் அதெல்லாம் இருந்தால் ஓகே. பார்ப்போம் வருதான்ட்டு. எது வந்திருக்கு? ஓ, இன்னும் இல்லையா? நான் கூட மேலே ஏதோ போட்டதை பார்த்து. இன்னும் 15 செகண்ட்ஸ் தான். ஓகே ஓகே, 10 செகண்ட்ஸ் தான் கைஸ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. எது எது எது? ஓகே, எதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கா? இல்லை கைஸ், எவனோ ஒருத்தன் வந்துட்டான். பேட்டரியில் இது வேற எப்பன்னு பார்த்து இருக்கு. பேம்புவெல்லாம் வந்திருக்கு. பேம்பு ஒரு இருக்குது. இது இல்லை, இது பேம்பு நிறையா போட்டிருக்கானுங்க. இது கொஞ்சம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம்? பேம்புவே இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏன்னா பேம்பு வந்து லிமிட்டட் தான், அன்லிமிட்டட் இல்லை. ஸோ நம்ம இதை வாங்கிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு 35 இருக்கு. இருந்தாலும் 1 மில்லியன் வச்சிருக்கோம்ல, நோ வரிஸ். ஸோ இப்போ வந்து வேற ஏதாவது நல்லா பூத்துருக்கா? தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியுது. இந்த கார்டன் பாருங்க. இவன் வந்து யாரு? கீத்து கார்டனா? இவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். 370 மில்லியன் வச்சிருக்கான் போல. சரி ஓகே, பாருங்க நம்மளோட டாகிலாம் போகுது. ஓ, பேம்பு சீடு வாங்கிட்டு வந்திருக்கோம். வச்சிட வேண்டியதுதான். 9 பேம்பு வச்சிருக்கோம். பேம்பு சீடு, பேம்பு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. மேலே ஏறி கீழே குதிச்சு சும்மா தான் மேலே ஏறினேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. முடிஞ்சுதா? ஆப்பிள் ஒன்றா? ஆப்பிள் எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சுருக்கோம். ஆப்பிள் இங்கே ஒன்று. ஓகே கைஸ், அவ்வளோதான் போல். சரி, இப்போ வந்து ஏதாவது ஃப்ரூட்லாம் நிறையா வந்திருக்கு. ஹார்வெஸ்ட் பண்ணி செல் பண்ணலாமா? பண்ணுவோம், வேறு என்ன பண்ணுறது? இந்த கேமே அதுதான். ஸோ அடுத்து 50,000 இருந்தால் இப்போ வாட்டர் பண்ணலாமா கைஸ்? பிளான்ஸ் எல்லாம் 50,000க்கு அந்த இது இருக்கிறாங்க. அது நான் வாங்கியிருந்தேன், ஆனால் 10 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ணேன்? சரி ஓகே, கார்ன்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம். வந்து அப்படியே குதிச்சு இப்படி மேலே ஏறி ஆச்சு. இப்போ வந்து இந்த இன்னொன்று ஃப்ரூட்டு உடனே ரெடியாது. கார்னு அந்த இதெல்லாம். ஓ ஓகே, இப்போ நம்ம வேற எதாவது, ஆனால் ஒரே இடத்துல ஒரே ஒரு இது இருந்ததுன்னா பெருசாக வளர வாய்ப்பு இருக்கு கைஸு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிருக்கேன். ஓ, கலெக்ட் பண்ணேன். ஓகே, ஓரளவுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே எஸ், அந்த மாதிரி ட்ரீலாம் நம்மளுக்கு தேவை. கிரேப் ட்ரீலாம் நம்மளுக்கா பாருங்க, கிரேப் ட்ரீஸ்லாம் இருக்கு.
ஓகே ஓகே, இதை வந்து ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி தான் வந்தாச்சு. வந்து 45,000 தந்துட்டாங்க. இப்போ போய் ஏதாவது சீடு வந்திருக்கான்னு பார்ப்போம். பேம்பு தான் கைஸ், வேணா ஒன்னே ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா 4,000 இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய காலி ஆகிடுச்சு. அப்போ வந்து வாங்கிக்கலாம், பரவாயில்ல. கேரட் கூட நிறைய பேர் வாங்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆரஞ்சு கைஸ், கார்ன் சீடு இருக்கு போல, கார்ன் சீடு வாங்கிக்கலாம். கைஸ் கார்ன் சீடு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சீடு வாங்கலாம்? பேம்பு தான் இருக்கா? நீங்க கைஸ் ஸ்டாக் வரட்டும், உடனே வாங்கிக்கலாம். கிரேப் சீடு ப்ளூ கலர்ல இருக்கு, பர்பிள் தான், பர்பிள் கலர்ல இருக்கு, ப்ளூ தெரியாம. இன்னும் 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணா போதும் கைஸ். ஓகே, இன்னும் 21 செகண்ட்ஸ் தான். இன்னும் 14, 15, 10 செகண்ட் கிட்ட தான் இருக்கு. ஓகே கைஸ், நம்மளுக்கு அந்த மஷ்ரூம் இது கிடைச்சுன்னா உடனே வாங்கிடணும். மஷ்ரூம் எதுன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் பேம்பு தரேன். எது வந்துருக்கு மஷ்ரூம், இதெல்லாம் வரல. கைஸ் டாஃபல் சீடு வந்திருக்கு, வாட்டர்மெலன் சீடு வந்திருக்கு. இது போதும், எனக்கு வாட்டர்மெலன் சீடு தேவை. 2 தான் கைஸ் இருக்கு, வாங்குவோம். வாங்கியாச்சு வாட்டர்மெலன் சீடு. டாஃபால் இது வாங்கலாம் கொஞ்சம். ஆனால் இது 1000 இருந்து டொமேட்டோ சீடு அதெல்லாம். ஓகே, பேம்போ சீடை கூட வாங்கிட்டாங்க போல ஃபுல்லாக. ஆமாம், யாரோ ஒருத்தங்க பேம்போ சீடு வாங்கியிருக்காங்க. ஓகே கைஸ், எப்படியோ கொஞ்சம் வாங்கியாச்சு. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? பேம்பு ஒன்னே என்ன சொல்றாங்க, ப்ளீஸ் கிவ் மீ எனிதிங்கா. சரி, ஏதோ ஒன்று நம்மகிட்ட எதுவும் இல்லை. ஆனா அந்த பன்னி வேணா தந்துடலாமா? சரி, இருங்க, இந்த பன்னி வேணா தந்துடலாம். போயிட்டாங்க, அப்போ தேவையில்ல. சரி, பேம்பு சீடு எடுத்துட்டு, இது வேற இந்த பக்கம் வந்தாலே ஃபுல்லாக கிளைம்பிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இங்கே ஒன்று போட்டாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாட்டர்மெலன் சீட்லாம் இருக்கா? இங்கே ஒன்று. நெக்ஸ்ட்டு என்னது இருக்கு? கார்ன் சீடு. கார்ன் சீடு இருக்கு. கார்ன் சீடுலாம் இங்கே தான். இங்கே ஒன்று. ஓகே, அடுத்து பேம்புவா தெரியல, அது சீடு இல்லைனா டாஃபாடில் சீடு. இங்கே ஒன்று. இது வேற மேலே இருக்குது. இந்த இடம் தான் பார்க்க அப்படியே சுத்தமாக க்ளீனாக இருக்கு. அந்த பேம்பு ட்ரீயா? என்னது இது? கோகோனட் ட்ரீ தானே? சாரி கைஸ், பேம்பு ட்ரீன்ட்டு தெரியாமல். இதில் பெருசு பூக்கணும், அதுக்கு நம்ம குட்டியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இது மேலே ஏறி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்க, அதுக்குள்ளே ஒன்று வளருது, தெரியுதா சைடில்? ரொம்ப கலெக்ட் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டேன். என்னது இது? ஒரே நிமிஷம். ரெயின்போ டொமேட்டோவா? இதோ பாருங்க, ஏதோ ஒரு ரேர் டொமேட்டோ. ஐயோ, நம்ம வந்து இதை போய் ஃபர்ஸ்ட் வறுத்து கேட்போம் எவ்வளோன்ட்டு. ஏதோ ரெயின்போ டொமேட்டோன்னு கிடச்சிருக்கு. டக்குன்னு சேல் வந்துட்டோம். இப்போ நம்ம கேட்போம் இதோட வறுத்து ஹவு மச்? 2000 ஒர்த்தா கைஸ்? ஓகே, நான் எதுவும் அதிகமாக இருக்கா? இப்போ வந்து எல்லாத்தையும் செல் பண்ணால்
11,000 கிடைச்சிருக்கு. சீட்ஸ் எப்போ வரும்? இன்னும் எவ்வளோ டைமிங் மட்டும் பார்த்து போயிடலாம். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. அப்போ நம்ம வந்து போயிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். கைஸ் இது நம்மள்தான் என்ன நம்மளது இல்லை. நான் கூட நம்ம இதில் பெரிய இது தக்காளி செடி பூத்துருக்குன்னு நினச்சேன். ஆனால் நம்மளது இல்லை இது. ஆமாம், ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்க நம்மளது மாதிரி தான் இருக்கும். இது நம்மளது பேம்பு தான் நம்மளது ஹைட்டாக போகுது. நான் பாருங்கள், தக்காளி செடினா இதுதான் கொஞ்சம் ஹைட்டாக வருது. சரி, அப்படியே அது ஹைட்டாக போகட்டும். நம்ம ஆனால் வாட்டர் பண்ணலாமா? வாட்டரிங் ஓகே பண்ணலாம்னா அப்போ நம்ம வாங்கிக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணி செல் பண்ணலாமா ஸ்ட்ராபெரி? ஓகே கைஸ், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வந்து போய் செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி. எவ்வளோ 1000 தந்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ சீடுக்கு வந்து இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ்னு பார்ப்போம். 30 செகண்ட்ஸ் தான், 10 செகண்ட்ஸ் தான். அப்போ தாராளமாக வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து திருப்பி அந்த இது கிட்ட இருப்போம், ட்ராகன் கிட்ட. அங்கே பாருங்க, சைடில் ஒரு வந்து கரெக்டாக மெசேஜ் இது போட்டு எது 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 இங்கே எதுவும் இல்லை. வேற எதுவும் வந்துருக்கு என்ன கைஸ்? எதுவுமே இல்லையா? வாட் கைஸ், எதுவுமே வந்துங்க ரீஸ்டார்ட் பண்ணல. இல்லை அதுக்குள்ளே வாங்கிட்டாங்களா என்ன? சரி, அப்புறமா இன்னும் 4 நிமிஷம் வெயிட் பண்ணணும் போல நம்ம. சரி கைஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பண்ணி வேற ஏன் எடுத்தணும், நான் வந்து உங்களுக்கு அந்த பெட்டுன்ற பாரு, அது வந்து கியர் ஷாப்பில் இருக்கு கைஸ். இருங்க, அங்கே டெலிபோர்ட் ஆகலாம். ரோபக்ஸ் போல. இதோ இங்க வந்து வாட்டரிங் இது இருக்கு, வாங்கிக்கலாம். ஆனால் 50,000ன்றாங்க. ஷோ மீ தி கியர் ஷாப். இதோ பாருங்க, 50,000 சரி, ஏதோ வாட்டர் பண்றது நம்ம பிளான்ஸ் முக்கியம். ஸோ இப்போ நம்ம போய் பிளான்ஸை வாட்டர் பண்ணலாம். அங்கே பாருங்க, இவனோட செடியில் வந்து மேலே ஒரு பெரிய தக்காளி இருக்கு. அதெல்லாம் இவன் எப்படி எடுப்பான் போய்? சரி, ஏதோ ஒன்று. நம்மள கூட கேக்டஸ்ல நிறைய பெருசா வந்துருக்கு கைஸ். ஓகே, ஒரு எல்லாம் இதெல்லாம் பாருங்க, நல்லா பெருசா பூக்குது. இங்க பாருங்க, கேக்டஸ் சூப்பரா இருக்கு. ஓகே, வாட்டர் பண்ணலாமா? கேக்டஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கோகனட் ட்ரீ பண்ணலாமா? கொஞ்சம் இதுக்கு முன்னா பாருங்க, தண்ணி அங்க இருக்கு, நல்லா வளரலாம் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம கிட்ட இன்னும் யூசஸ் வந்து ஃப்ரீ தான் இருக்கு. வேற எங்க கேக்டஸ் போட்டுடலாமா? கொஞ்சம் போட்டுடலாம். 2 யூஸ் பண்ணிட்டோம் போல. இதெல்லாம் காய்ஸ் அங்கே எதுவுமே இல்லை, அங்கே போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது. சரி, கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலாமா? ஹார்வெஸ்ட் பண்ண பாருங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பேம்பு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய பண்ணியாச்சு. வந்து ப்ளூபெரி கொஞ்சம். அடுத்து வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போயிட்டு தக்காளிலாம் கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரீ மேலே ஏறி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்ன்ற மாதிரி கோகனட்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி அந்த இது வரல கைஸ், ஒரு காசு மலை மாதிரி வந்தது, அது வரல இன்னும். ஓகே, வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த மரம் வேற போனோம் நம்ம. இடத்தெல்லாம் நம்ம காலியாக வச்சுக்கலாம் கைஸ். அப்போதான் வந்து அப்பப்போ வந்து சீடு வாங்குவோம், அப்போ அதெல்லாம் இங்கே போட முடியும்.
lakh வந்தா சூப்பர் தான். ஆனா தெரியல, மேபி ஒரு 50,000 கிட்ட வரும். ஓகே, ஒரு பெரிய ஃப்ரூட்லாம் எடுத்துக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்கு, கார்ன்லாம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நிறைய எடுத்துக்கிட்டாச்சு, போகலாம். வந்து எவ்வளோ தரான்னு பார்ப்போம். இன்வென்டரி 1,42,000 தந்துருக்கான். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 1,60,000 கிட்ட இருக்கு. இப்போ இவன் கிட்ட இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு? 45 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணலாம் நம்ம. சரி, அப்போதான் ஒரு நல்ல சீடு வாங்க முடியும். அதுக்கான இந்த கொக்கோ சீடு, பெப்பர் சீடு மாதிரி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை மஷ்ரூம் சீடு, கிரேப் சீடு கூட ஓகே. இல்லை டிராகன், மேங்கோ அதெல்லாம் கூட ஓகே தான் எனக்கு. கேக்டஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே கைஸ், இன்னும் 17 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து இங்கே சீட் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவனுங்களாம் வந்து வாங்கிடுவானுங்க. ஸோ டிராகன் ஃப்ரூட் சீட், மேங்கோ சீடு, வேற கைஸ் இன்னும் 2 செகண்ட்ஸ் தான். ஓகே, என்ன வந்திருக்கு? வாட்டர் மெலான் சீடா? சரி, வாங்கிப்போம். ஓகே, வாங்கிட்டாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்கு, அதை எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு வாங்கியாச்சு. வேற என்ன வந்திருக்கு? ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்சது எதுவுமே இல்லை. மேலே வேற இதெல்லாம் ஸ்ட்ராபெரி தான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஆனால் அந்த ஆரஞ்சு துளிப்புன்றது வந்தோடனே வாங்கிடுறானுங்க, ஏன்னே தெரியல. சரி, மேபி அது வேணா எதுக்காச்சும் யூஸாக இருக்கலாம். வாங்க, இவனோட ஒரு ட்ரீ நல்லா பெருசாக இருக்குல்ல, நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். அப்படியே மேலே ஏறி போகலாமா? ஆமாம், என்ன கலெக்ட் பண்ணிக்கலாமா? நாட் யுவர் கார்டன் போட்டாங்க. 37 ரோபக்ஸ் தந்து வாங்கிடலாமா? ஆனால் என்ன, நம்ம கிட்ட ரோபக்ஸே இல்லை. ஓகே, அதில் பாருங்க, அந்த இது கூட ஃப்ரோசன் ஆகிருக்கு. அது பேர் என்ன, அந்த இது போட்ட கைஸா இங்கே பாருங்க, இதோட வேல்யூ என்னது? ரெயின்போ ஆப்பிள், அதுவும் பெரிய ரெயின்போ ஆப்பிள். இதோட வேல்யூ பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ ஐ நோ ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த் அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன சொல்கிறோம் கைஸ், இது வந்து 2 lakhs கைஸ். இப்போ பயங்கரம். வித்துடலாமா? ஓகே, வித்துடலாம். ஐ வாண்ட் டு செல் இன்வென்டரி. 2 lakh தந்துட்டான். அப்போ இந்த ஆப்பிள்லாம் ரெயின்போ கலர்லாம் இருந்தால் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாருங்க, பெரிய ஃப்ரூட் தந்துருக்கான், கேக்டஸ் ஃப்ரூட்டு. பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ இருங்க பார்ப்போம். இது ஒன்று தான் நம்ம கிட்ட இருக்கு இன்வென்டரியில். இதை 13,000 பரவாயில்லையே. இந்த மாதிரி கேக்டஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் வச்சுருக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டே வாங்குற அளவுக்கு காசு தர மாட்டுறாங்க. $20 கிட்ட தான் தராங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ட $4 lakh கிட்ட இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் எல்லாம் மற்ற கார்டன்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்போ இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். என்கிட்ட செல் பண்ணிட்டு போயிடலாம். இன்வென்டரி ஓகே, 3,000 தந்துட்டான். இப்போ என்கிட்ட இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ்னு பார்த்துடலாம். இன்னும் 2 minutes இருக்குது. அப்போ இந்த போய் மற்றவங்க கார்டனை சுற்றி பார்க்கலாம். இந்த கார்டன் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இதே இங்கே பாருங்களேன், இதுதான் மஷ்ரூம்னு நினைக்கிறேன். இதோ நம்ம வாங்கலாம், கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் என்னதுடா பெருசா இருக்கு பார்க்க. என்ன டிராகன் ஃப்ரூட் சொன்னல, சூப்பரா இருக்குது. இந்த பெட்டு அண்டர் கிரவுண்ட்ல போயிடுச்சு. பெட்டு கூட அங்க ஏதோ குட்டியா கியூட்டா போயிட்டு இருக்கு. பெட்டு கூட அவன் நிறைய வச்சிருக்கான். இதோ பாருங்க, இங்க ப்ளூ கலர்ல ஏதோ இருக்கு. இருங்க, இவன்கிட்ட ஏதாவது பெட்டு கேட்போமா?
இருங்க, இவன் தானே? வாங்க கைஸ், இவன் தான் இந்த கார்டனோட ஓனரு. கிவ் மீ அ பெட்டுன்னு கேட்கலாமா? பாப்போம், கேட்டு பார்ப்போம். கிவ் மீ அ பெட்டுன்னு கேட்கலாம். கிவ் மீ அ பெட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ இவங்கிட்ட சென்ட் பண்ணி கேட்கலாம். இருங்க, இங்கே தான் இருக்கானான்னு பார்ப்போம். எங்க கைஸ் இருக்காங்க? கிவ் மீ அ பெட்டுன்னு கேட்டுட்டேன். எங்கே இருக்கா கைஸ்? காணோம் கைஸ். ஹாயின்றான். சரி, கொஸ்டின் மார்க் போடுறான். சரி, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம போய் சீடு இன்னும் எவ்வளோன்னு பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸு? 30 செகண்ட்ஸ் தான் கைஸ். அப்போ வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், இருங்க, அந்த ரூட்ல வந்து எங்க இருக்காங்க? ருத்ராஸ்கரனா? அதுதான் நேமா. ருத்ரா சாப்பிடுறது எங்க இருக்கான்? டியூட், ஹவு மச் யூ வாண்ட், ஹவு மச் ஃப்ரூட் யூ நீட் மேன் அப்படின்னு கேட்குறான். டிராகன் ஃப்ரூட். ஓ கைஸ், அவன்கிட்ட கைஸ் இப்போ நம்ம வந்து சீட் ஷாப்புக்கு போக வேண்டியது தான். டெலிபோர்ட் கைஸ். நம்ம தான் நல்ல சீட் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோன்ட்டு. நல்ல சீடு, நல்ல சீடு. டொமேட்டோ நோ ஸ்டாக், நோ ஸ்டாக், நோ ஸ்டாக்கு. பேம்பு கைஸ். நடுவில் இன்னொன்று ஏதோ டிராகன் ஃப்ரூட்டு. வாடி வாங்கியாச்சு கைஸ். நம்ம ரொம்ப நாளாக இதுக்கு தான் காத்துட்டு இருந்தோம். டிராகன் ஃப்ரூட் சீடு வாங்கியாச்சு. இந்த இப்போ நம்ம போய் வைக்கலாம் கைஸ். சூப்பராக இருக்கு அந்த மரம். அதுதான் வேற 50,000 ஆனால் அது அதுதான். ஸ்கோப் போட்டேன், ஜூம் பண்ண முடியாம. சரி, ஓகே. எங்கே நடலாம்? இதுக்கு மட்டும் நிறைய ஸ்பேஸ் தேவை. நம்ம வந்து ஒரு இங்கே நடலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து இதுக்காக போய் நான் வந்து வாட்டர் கேன் வாங்க போகிறேன். ஸோ இந்த டிராகன் சீடு மரத்தை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச மரம் தான். I want that water. அது நம்மளுக்கு தேவை. 50,000 போட்டு வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. டேய் போடா. டேய், நம்ம என்ன இங்கே வந்துருக்கோம்? க்ரோ ஆல் பிளான்ஸா? அதெல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு இங்கே நம்ம கார்டன்ல இப்ப இல்ல இனியிலிருந்து நிறைய மரங்கள்லாம் நடணும். இப்போ பாருங்க 0% தான். அதுக்கு எப்படி இருக்கு? தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் நல்லா. இது ஃபுல்லா வளர்ந்துருச்சு. நான் தண்ணி ஊற்றுறதுனால பாருங்க ஃபுல்லா வளரல, கொஞ்சம் வளர்ந்துருக்கா. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. சூப்பர். நம்ம இதுல ஏற முடியுது கைஸ். நம்ம இதுல ஏறி கோகனட் இதை கூட எடுத்துக்கலாம். அப்படி ஐடியா. இப்போ நம்ம போய் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணலாம். ஆப்பிள்லாம் கலெக்ட் பண்ணி செல் பண்ணிடலாம். ஆப்பிள், அந்த ஃப்ரூட்டு கேக்டஸ் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். வேற டொமேட்டோ, ஸ்ட்ராபெரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி எல்லாம் மறந்தே போயிட்டேன். ஓகே கைஸ், மூங்கில்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மண்ணில் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். நம்ம வேணாலும் வாங்கிக்கலாம். அதெல்லாம் தான் ஓகே. அங்கே குச்சி மாதிரி ஒன்று இருக்கு, அது வேணாம். எடுத்தாச்சு. இது இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டிராகன் ஃப்ரூட் பாருங்க வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது ரெண்டும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கேன். வேற வழி இல்லை கைஸ்.
டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதுதான். டெஸ்ட்ராய் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு கைஸ். இதோட சீட்லாம் நம்மளுக்கு கிடைக்காது போல. பாருங்க, இந்த டிராகன் ஃப்ரூட் தான், இதை டெஸ்ட்ராய் பண்ண வேணாம். யார் அது? ஏன் டிராகன் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ போய் செல் பண்ணிடலாம். எப்போ இதில் காய் வரும்? கைஸ், இங்கே வந்து பிக் ஆப்பிள் இருக்கு, கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே வந்து அந்த செல்லுக்கு போகாம. ஓகே கைஸ், வந்து இவன்கிட்ட செல் மை இன்வென்டரின்னு சொல்லிடலாம். இது வேற $77,000 கிட்ட தந்துருக்கான். என்ன கைஸ் இது? என்னால் முடியல. என்னால் மூவ் பண்ண முடியல. ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி சீடு பாருங்க நம்மள நோக்கி வருது. கைஸ், இது சீடு வந்துருச்சு. என்னது என்னது என்னது? ஐயோ, இப்போ நான் 10 பக் ஆகுமா? ஐயோ, இப்போ இவன்லாம் ஏதோ போட்டுருக்காங்க. கேக்டஸ் இருக்கு, ஒரு 2 வாங்கிக்கலாம். 15,000 அடி. வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை போல. பேம்பு இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஆரஞ்சு டூலிப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கைஸ், என்னால் மூவ் பண்ண முடியல. இந்த கார்டனுக்கு போகலாம், இப்பவும் மூவ் பண்ண முடியல. கைஸ், கேரக்டர் ரீசெட் பண்ணதுனால மூவ் பண்ண முடியல. வேற ஒன்றும் இல்லை. என்னடா இது? ஐயோ, பெருதா கேரக்டர் ரீசெட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது வேற ஒன்று இருங்க. இங்கே வந்து ரீஸ்பான் பண்ண முடியாதாங்க கைஸ். லிவ் தட்டு தான் மறுபடியும் உள்ள வரணும் போல. வேற வழி இல்லை, நம்மளால மூவ் பண்ண முடியல. அதுதான். ஓகே, லிவ் தண்டேன். என்ன இங்கேயும் பக்கா இருக்கு, ஃபுல்லாக பக்கா இருக்கு கைஸ். ஐயோ ஐயோ, இப்போ உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ, இதையே மூவ் பண்ண முடியல. இதுவே பக்கா இருந்தா இப்போ ஒரு வழியாக வந்துருச்சு கைஸ். கிளிக். ஓகே, நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். தெரியாமல் பக் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உள்ள போகிட்டு இருக்கு. ஜாயினிங் சர்வர். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். அடுத்து the best seeds have a small chance of restocking. சரி, தெரியல. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போய் எதாவது பண்ணலாம். இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது கைஸ். ரெயின்போ கிராப்ஸா? சரி, இப்போ ப்ரெஸ் எனி கீ டு ப்ளே. இருங்க கைஸ், எல்லாம் கீழே இருந்துச்சு. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். வந்து ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு ஓகே, இப்போ பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணலாம், அவனுக்கு ரெயின்போன்னாங்க. ஆனால் நம்ம இதில் ரெயின்போவே இல்லை. என்ன பண்ணுறது கைஸ்? டிராகன் ஃப்ரூட் என்ன வரவே இல்லை. ஆசைப்பட்டு எடுத்தேனேடா. சரி, என்ன கைஸ், தண்ணி ஊற்றணும் போல ஸ்பெஷலாக. ஸோ
வழியில தண்ணி வாங்க வேண்டியதுதான். நம்ம ட்ரீ தானே, வேற யாரோ ட்ரீ தான் நம்ம தேவையில்ல. கைஸ் அவன் ஸ்கின்னு பார்த்தீங்களா, ஜிராயா முடியல ஆச்சுன்னா நம்மக்கிட்ட இப்போவும் அதே 1 மில்லியன் இருக்கு. பரவாயில்ல. அது திருப்பி லாக இருக்கு. டாக் அப் கேரட் சீடா. டாக் என்னடா உளறீங்க? ஓகே, வெல்கம் டு மை ஸ்டாண்ட் அப்படின்றா. அதுக்கு நம்ம ஷோமி கியர்ன்றா. ஓகே, ஹியர் இஸ் த கியர் ஷாப்ன்றா. இது ஒன்று தான் கைஸ் இருக்கு, திருப்பி கூட வாங்க முடியாது. அப்போ இந்த 10 இது நம்ம டிராகன் ஃப்ரூட்டுக்கு ஊற்றுறோம்னா அந்த 10 இதுலேயே நம்மளுக்கு அந்த இதெல்லாம் ஊற்றுறணும். ஓகே, பாருங்க கைஸ், ஜிராயா முடிதானே அது? ஆமான்னு தான் நினைக்கிறேன். கைஸ் டிராகன் ஃப்ரூட் பாருங்க, ஃப்ரூட்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கூட இல்லைன்னு நினச்சேன், இப்போதான் நோட்டீஸ் பண்ணி ஒரு செகண்ட் பேசவே முடியல என்னால். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் பண்ணிடலாமா? ஓகே, வாட்டர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ட்ரீ நான் கூட சொதப்பிச்சுன்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது. வாட்டர் பண்ணேன். குட் நாட் ஃபைண்ட் வாட்டர் கேனா. சரி, கொஞ்சம் பண்ணிட்டோம்ல. பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு. இப்போ மட்டும் அந்த கோகனட் ட்ரீ நம்ம கிட்ட வச்சிருக்கோம்னு வைங்களேன், சுத்தமாக 21 kg கைஸ் இருக்கு. சப்பா, அப்போனா எவ்வளோ பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு, நல்லா பெருசெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. எல்லாம் இன்னும் நிறையா இருக்கு கைஸ், இன்னும் நிறையா இருக்கு. இல்லை, முடிஞ்சது. இப்போ நம்ம போக வேண்டியது தான். எங்கே போகணும்னா டேரெக்டாக செல்லுக்கு போயிடலாம். செல்லுனே சேல்ஸ் போயிட்டு ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்டரி தந்துட்டு 73,000. சூப்பர் கைஸ். எங்கே போகலாம்? அப்படியே இந்த பக்கம் இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில சீடு தேவை, அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலோட அப்டேட் இது என்னன்னா, இப்போ ஃப்ரைடே தான். இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம இதோட பார்ட் 1 போட்டிருந்தோம். இன்னைக்கு தான் அதையும், அடுத்து இதையுமே நம்ம இன்னைக்கு போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் மட்டும் நம்ம 2 வீடியோவாக போடுவோம். அது ஓகே, அதுதான் நம்ம சேனலோட ஒரு அப்டேட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கே இதோட பார்ட் 2வையும் போட்டுடலான்னு போட்டேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம். கொஞ்சம் சீடெல்லாம் வேறு இருக்குது கைஸ், அதெல்லாம் போடணும் கைஸ். ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் ஆஃப்லைனில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இது விற்றுட்டு நம்ம போய் வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆமாம், கீழே வந்துட்டோம். லேக் வேறு ஆகுது பயங்கரமாக. சரி, ஓகே, லேக் ஆகுறதுனால ஹார்வெஸ்ட் கூட பண்ண முடியல கைஸ். ஸோ ஓகே, அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு கான். இதை மட்டும் விற்றுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இருங்க, இந்த கான் எவ்வளோன்னு மட்டும் பார்த்துக்கலாம். 7 kg கிட்ட இருக்கா? சூப்பரு. எடுத்து பாருங்க எவ்வளோ பெரிய காணுன்னு. நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கு. ஆஃப்லைன்ல நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணுவேன். பார்ட் 3ல அதெல்லாம் சொல்லுவேன், என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு. How much worth is this? 613 தானா? அடடா, சரி, ஓகே, ஏதோ ஒன்று. 500 கிட்ட வருது. ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி 2000 வந்திருக்கான். ஓகே, ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஸோ நம்ம வந்து திருப்பி சொல்கிறேன் 1K சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதுதான் சொல்கிறேன். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங். பாய்.